welcome to Yummy Tummy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து chocolate chip cookies. So இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான பேசிக் chocolate chip cookies. இது வந்து நீங்க கிட்ஸ்க்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். chocolate chip cookies கூட ஒரு கப் பாலும் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்நாக் மாதிரி ஆயிடும். அதுவும் இல்லாம இந்த cookies வந்து ரொம்ப 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 டேஸ்டியா இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். So இப்போ நம்ம வந்து டோ ரெடி பண்ணிடலாம். 100 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில். அரை கப் ப்ரௌன் சுகர், அரை கப் ஒயிட் சுகர், ஒரு பிஞ்ச் உப்பு, 1 டீஸ்பூன் வெண்ணிலா. ஸ்பாச்சுலாவை வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். க்ரீமி ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம பட்டரும் சுகரும் நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட நல்ல க்ரீமி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நான் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் ஊற்றி ஸோ இதை வந்து நம்ம இப்போ இந்த பட்டரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ 1.5 கப் மைதா மாவை ஆட் பண்ணிடுங்க. லைட்டாக இந்த மாவில் மிக்ஸ் பண்ண உடனே வச்சுருக்கிற 1 கப் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிடுங்க. குக்கி டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பர் எதுவுமே லைன் பண்ண போகிறதில்ல. ஸோ இது வந்து ஒரு ட்ரிக் உங்களுக்கு பர்ஃபெக்ட் குக்கி வந்து கிடைக்கிறதுக்கு. இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் ஒரு ஸ்கூப் குக்கி டோ எடுத்து அதை வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணி வைக்கிறது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வைக்கலாம். ஒவ்வொரு குக்கீஸ்க்கு இடையில கேப் விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஒரு ட்ரேயில் நான் வந்து 6 குக்கீஸ் வைக்க போகிறேன். வந்து அவனில் 180 டிகிரி செல்சியஸ் அவனில் கீழ் பாட்டம் ரேக்கில் இதை வந்து 10லேருந்து 12 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடலாம். குக்கீஸை வந்து பாட்டம் ரேக்கில் வச்சு பேக் பண்ணுறதுக்கு காரணம் வந்து கீழே உள்ள ஹீட்டிங் இது வந்து டைரெக்டாக பட்டு குக்கீஸ் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பாட்டம் ரேக்கில் வச்சு குக்கீஸை வந்து பேக் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம பேனை வந்து க்ரீஸ் பண்ணாமல் பார்ச்மெண்ட் பேப்பர் போடாமல் டைரெக்டாக பேக் பண்ணது வந்து அந்த ட்ரே வந்து நல்ல ஹீட் ஆகி குக்கீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். குக்கீஸ் வந்து 10 to 12 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். பேக் ஆகி முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஸோ நம்ம குக்கீஸ் வந்து பேக் ஆயாச்சு. வெளியே எடுத்த உடனே 2 தடவை ஸோ இந்த மாதிரி தட்டும்போது உங்களுக்கு வந்து குக்கீஸ் வந்து ஃப்ளாட் ஆகும். ப்ரெசன்டேஷனுக்கு வேண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிப்ஸ் வந்து நம்ம குக்கீஸ்க்கு மேலே பேக் பண்ணி அவன்லேருந்து எடுத்த உடனே வச்சிடுறோம். குக்கீஸ் மேலே சாக்லேட் சிப்ஸ் வச்சது வந்து நல்லா மெல்ட் ஆகி அந்த குக்கீஸில் வந்து அழகாக ஸ்டக் ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளோட சாஃப்ட் அண்ட் சூயி சாக்லேட் சிப் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சாக்லேட் சிப் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இன்னுமே வார்மாக இருக்குது. ஸோ குக்கீஸை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். சாஃப்ட் அண்ட் சூயியாக இருக்கணும். குக்கீஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து அது வந்து அவ்வளோ சாஃப்ட் ஆட்டு அவ்வளோ சூயி ஆட்டு இடையில வந்து அந்த சாக்லேட் வந்து வாயில் வந்து அப்படி தட்டுப்படுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கப் பால் இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குக்கீஸோட கம்ப்ளீட் ரெசிபி yummytummyaarthi.comல இருக்கு. போய் செக் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பாய்.